Welcome. We are going to RDPMS multiple choice questions and answers. இப்போ நம்ம பார்க்க போகிறது aggregate function related questions தான் பார்க்க போகிறோம். First question, aggregate function are functions that take a dash is input and returns a single value. aggregate function input வந்து எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. output எப்போவுமே single வேல்யூவாக தான் இருக்கும். input collection of valueஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா சிங்கிள் வேல்யூ, இன்புட் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். ஆப்ஷன் ஏ. SQL aggregate function is used to perform the calculation on multiple rows of single column. ஸோ மல்டிபிள் ரோஸ் ஆஃப் சிங்கிள் காலம்ஸ் அப்படின்னா நம்ம வேல்யூஸ் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் தான். ஆஃப் அ டேபிள் இட் ரிட்டர்ன்ஸ் a single value. ஓகே, next question, which of the following is not an aggregate function? ஸோ கீழே கொடுத்துக்கிறதுல எது வந்து aggregate function இல்லைன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு aggregate function எதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். count, sum, average, min, max. ஓகே, இதெல்லாம் தான் aggregate functionோட டைப்ஸ். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா average, sum, with, min. வித்து தான் வந்து aggregate functionாக நமக்கு கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். இதில் கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா அந்த காலத்தில், அதாவது மொத்தம் அந்த டேபிளில் வந்து எத்தனை கவுண்ட் ஆஃப் வேல்யூ, நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சம் வந்து அந்த காலத்தில் உள்ள எல்லா வேல்யூஸையுமே ஆட் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்கும். ஆவரேஜ்னால் ஸோ அதை வந்து சம் பண்ணி நம்பர் ஆஃப் ரோஸோட டிவைட் பண்ணி நமக்கு ஆவரேஜ் வேல்யூ காட்டும். மேக்ஸிமம் அப்படின்றது அந்த காலத்தில் உள்ள எல்லா வேல்யூஸ்லேருந்து மேக்ஸிமம் வேல்யூஸ் என்னது அப்படின்றத காமிக்கும். மின் அப்படின்றது இருக்கிறதுலே மினிமமான வேல்யூஸ் எதுன்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, வித் அப்படின்றது என்னென்னா வித் இஸ் யூஸ்டு டு கிரியேட் டெம்பரரி ரிலேஷன் அண்ட் இட்ஸ் நாட் அண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு வேளை டெம்பரரி ரிலேஷன் யூஸ் பண்ணுறது எதுன்னு கேட்டாங்கன்னா அப்போ நம்ம வித் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் வி டூ want to eliminate duplicates. ஸோ டூப்ளிகேட்டை எலிமினேட் பண்ணுறது நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் வந்து டிஸ்டிங்க்ட் கீவேர்டு. ஓகே, டூப்ளிகேட் அப்படின்னா இப்போ மார்க்ஸ்னு எடுத்துட்டோம்னா 70 70 70னே ஒரு 4 பேர் எடுத்திருந்தாங்கன்னா நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது ஒரு 70 தான் டிஸ்பிளே பண்ணும். டூப்ளிகேட் வேல்யூஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூஸை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். அதான் வந்து டிஸ்டிங்க்ட் கீவேர்டோட ஒரு ப்ளஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இப்படி ஒரு டேபிள் இருக்குன்னு வைங்களேன். நான் வந்து செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி, இந்த டேபிளோட நேம் தான் எம்ப்ளாயி. அப்போ டிஸ்டிங்க் அப்புறம் நான் என்ன கொடுத்துருக்கேன், சேலரி கொடுத்துருக்கேன். இப்போ சேலரியில் பார்த்தீங்கன்னா 17,000, 14,000, 17,000, 21,000 இருக்குது. 2 times 17,000 இருக்குது. அப்போ எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும்போது சேலரியை மட்டும் தான் நான் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ சேலரியில் 17, 14, 21. ஸோ அப்போ சார் 2 17 இக்னோர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு 17 தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். டூப்ளிகேட் வேல்யூ வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணாது. தான் டிஸ்டிங்க்ட் கீவேர்டோட ப்ளஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆல் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எக்ஸப்ட் டேஷ் இக்னோர் நல் வேல்யூஸ் இன் தயர் இன்புட் கலெக்ஷன். நல் வேல்யூஸை இக்னோர் பண்ணுறது எதுன்னு கேட்குறாங்க. கவுண்ட் ஸ்டார் அப்படின்னாலே எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். ஆவரேஜும் அதே மாதிரி எல்லாத்தையுமே சம் பண்ணி தான் அதை ஆவரேஜ் பண்ணும். சம்மும் சேம் அதே மாதிரி தான். கவுண்ட் அட்ரிபியூட் மட்டும்தான் நமக்கு நல் வேல்யூஸை இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற இருக்கிறது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following should be used to find all the courses taught in the fall? அதாவது இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு கீழே கொரி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேபிள் இருக்குது. டேபிளில் செமஸ்டர் ஈக்குவல் டு ஃபால் இருக்கணுமா 2019 இயரில். பட் நாட் இன். ஓகே, நாட் இன்னா இருக்கக்கூடாது. ஓகே, நாட் இன் கீவேர்டில் நம்ம என்ன கொடுக்கணும்னா செமஸ்டர் ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் இயர் வந்து 2010 வந்து இருக்கக்கூடாது. நாட் இன்னில் கொடுக்கணும். இது வந்து சப்கொரி மாதிரி ஒரு கொரிக்குள்ளே நம்ம இன்னொரு கொரி எழுதணும். இதுக்கு எஸ் கொடுக்கணும், இதுக்கு வந்து நாட் இன் கொடுக்கணும். இப்போ பார்க்கலாம். நம்மளோட ஆன்சரை நான் ஃபஸ்ட்டு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். இங்கே பாருங்கள், செலக்ட் டிஸ்டிங்க்ட்
கோர்ஸ் ஐடி. ஓகே, கோர்ஸ் ஐடி மட்டும் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே கோர்ஸ் ஐடியை தான் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அதில் வந்து எந்த டவுட்டும் வேண்டாம். கோர்ஸ் ஐடி ஃப்ரம் செலெக்ஷன். ஸோ செக்ஷன் அப்படின்றதா நம்மளோட டேபிளோட நேம். ஓகே, வேர் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த லைனும் நெக்ஸ்ட் லைனும் தான். வேர் கிளாஸில் என்ன கொடுக்குறோம் அதுதான் நம்மளுக்கு மீனிங். வேர் செமஸ்டர் ஈக்குவல் டு ஃபால். ஓகே, செமஸ்டர் ஈக்குவல் டு ஃபால் அண்ட் நம்ம அண்டு தான் கொடுக்கணும். ஏன்னா ரெண்டுமே நமக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இயர் ஈக்குவல் டு 2009. ஓகே, ஸோ இப்போ இந்த லைன் வரைக்கும் நமக்கு முடிஞ்சு போச்சு. பட் கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்தாலும் நம்ம அண்டுக்கு தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நாட் இன்ல செமஸ்டர் ஸ்ப்ரிங் வந்து இயரில் 2010 கொடுக்கணும். கோர்ஸ் ஐடி நாட் இன். ஓகே, செலக்ட் இந்த கீவேர்டை அப்படியே எழுதணும். செலக்ட் கோர்ஸ் ஐடி ஃப்ரம் செக்ஷன் வேர் செமஸ்டர் ஸ்ப்ரிங் அண்ட் இயர் 2010. ஸோ இங்கே நாட் இன் கொடுத்துருக்கிறதுனால இங்கே உள்ளது எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. நமக்கு இது மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஓகே, next question. The pass greater than at least 1. இந்த greater than at least 1 இந்த வேர்டுக்கு என்ன ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்மளோட ஆன்சர் greater than கொடுத்துட்டு sum கொடுக்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் 1 அப்படின்னா நமக்கு sum கொடுக்கணும். இப்போ less than அட்லீஸ்ட் 1ங்கும்போது நமக்கு இந்த இது வரும், less than sum. ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, next question. Which of the following is not a built-in aggregate function? பார்க்கலாம். average, max, total, count. டோட்டல் வந்து aggregate function கிடையாது. sum தான் நமக்கு aggregate function, டோட்டல் கிடையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி. next question. Observe the given SQL query and choose the correct option. ஒரு கொரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதோட அவுட்புட் என்னன்னு கேட்கல. அந்த கொரியோட அவுட்புட் என்னன்னு நமக்கு கேட்கல. நான் எழுதியிருக்கிற கொரி வந்து கரெக்டாக தப்பா, எரர் காட்டுமா இல்லை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. பாருங்கள், கொரி இஸ் சிஸ்டமேட்டிக்கலி கரெக்ட், சிஸ்டமேட்டிக்கலி ராங், அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் பார்க்கணும். செலக்ட் பிரான்ச் நேம், கவுண்ட் டிஸ்டிங்க்ட் கஸ்டமர் நேம் ஃப்ரம் டெபாசிட்டர் அக்கௌண்ட். ஸோ 2 டேபிள்லேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேர் கண்டிஷனில் இந்த டெபாசிட்டர் டேபிளில் உள்ள அக்கௌண்ட் நேம் எப்படி இருக்கணுமா, அக்கௌண்ட் டேபிளில் உள்ள அக்கௌண்ட் நம்பரை அசைன் பண்ணணுமா இதுக்கு. ஸோ இதுவரை கரெக்டு தான். குரூப் பை ஈக்குவல் டு பிரான்ச் ஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் பையில் நம்ம பிரான்ச் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நமக்கு குரூப் பை பண்ணி காமிக்கும் பிரான்ச் ஐடியை. பட் நம்ம அதை டிஸ்பிளே பண்ணவே சொல்லலை. பாருங்களேன், பிரான்ச் நேமையும் கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் நேமையும் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ எதுக்கு குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? நம்ம கஸ்டமர் ஐடியை குரூப் பண்ணி எங்கே போய் டிஸ்பிளே பண்ண முடியும்? ஸோ நம்ம செலக்டில் வந்து குரூப் பிரான்ச் ஐடி அப்படின்னு ஒரு காலமும் இங்கே கொடுத்துருக்குறணும். அப்போ தான் இந்த இடத்துல நம்ம குரூப் பை பிரான்ச் ஐடி கொடுத்துருக்கிறது கரெக்ட். ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த சென்டென்ஸே இருக்கக்கூடாது. குரூப் பை பிரான்ச் ஐடின்றது இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து சிஸ்டமேட்டிக்கலி ராங். ஓகே, ஸோ நம்மளோட ஆப்ஷன் வந்து பி. பாருங்கள், த கொரி இஸ் சிஸ்டமேட்டிக்கலி ராங். ஓகே, மற்றபடி எந்த நம்மளுக்கு தப்பு கிடையாது. இந்த குரூப் ஐடி இங்கே கொடுத்துருக்குறோம். இந்த பிரான்ச் ஐடி வந்து இந்த ஒரு காலம் நம்ம எங்கேயும் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருந்தோம்னா இது கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, the attribute in the group by class must be one of the attributes specified in the select class. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. SQL does not permit distinct with count star. எஸ், இது வந்து ட்ரூ தான். ஏன்னா கவுண்ட் ஸ்டார் என்ன பண்ணும், எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். டிஸ்டிங்க்ட் என்ன பண்ணும், டூப்ளிகேட் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி இது ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறது, டஸ் நாட் பெர்மிட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளோட ஆன்சர் வந்து ட்ரூ. இங்கே பாருங்கள், SQL டஸ் நாட் பெர்மிட் டிஸ்டிங்க்ட் வித் கவுண்ட் ஸ்டார் பட் யூஸ் த டிஸ்டிங்க்ட் இஸ் அலவுட் மின் மேக்ஸ். மின்லேயோ மேக்ஸ்லேயோ டிஸ்டிங்க்ட் வந்து அலோவ் பண்ணிக்கும். கவுண்ட் ஸ்டார் வரும்போது டிஸ்டிங்க்ட் கீவேர்டு அலோவ் பண்ணாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், we apply the aggregate function to a group of set of tuples using the dash class. ஆன்சர் வந்து group by class
குரூப் பை கிளாஸில் தான் நம்ம இங்கே பாருங்கள், குரூப் பை கிளாஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது செலக்ட் ஏஜ் நேம் ஃப்ரம் ஒரு கொடுத்துட்டு குரூப் பை சேலரி கொடுப்போம். இதே இந்த ஸ்பெசிஃபிக் ரோலை வந்து குரூப் பை அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், வேறு கிளாஸ் கொடுத்து நம்ம ஏஜ் கிரேட்டர் தேன் 25 குரூப் பை சேலரி. ஸோ அந்த 25க்கு அதிகமாக உள்ள ரோ மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு குரூப் பை பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து குரூப் பை. நம்ம கிளாஸில் குரூப் செட் குரூப் அட்ரிபியூட்னே ஒரு கிளாஸே நம்ம படித்ததில்லை, குரூப் பை தான் படிச்சிருக்கோம். ஸோ இதோட ஆன்சரும் குரூப் பை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டேஷ் அக்ரிகேட் ஆப்ரேஷன் ஆட்ஸ் அப் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் த அட்ரிபியூட். ஆட் பண்ணுறது எது? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சம் தான் வந்து நமக்கு ஆட் பண்ணி காமிக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆடுன்னு கொடுத்தோன்னே நம்ம ஆன்சர் போடக்கூடாது. ஆடுன்றது மீனிங் கரெக்டு தான், பட் அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஆட் இதெல்லாம் கிடையாது. சம்ன்றது தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து டி, சம் ஆஃப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. எனி அட்ரிபியூட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஹேவிங் கிளாஸ் வித்தவுட் பீயிங் அக்ரிகேட் மஸ்ட் நாட் பி ப்ரெசன்ட் இன் த குரூப் பை கிளாஸ். இது வந்து ஃபால்ஸ். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னு கிடையாது. ஹேவிங் கிளாஸ் வந்து எப்போவுமே இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ண மாட்டோம், குரூப் பையோட ஜாயின் பண்ணி தான் நம்ம ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே, சும்மா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்துட்டு மற்ற எல்லா கிளாஸும் யூஸ் பண்ணுற மாதிரி ஹேவிங் அப்படின்னு யூஸ் பண்ணிட முடியாது. குரூப் பை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹேவிங் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபால்ஸ். இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹேவிங் கிளாஸ் வந்து வித்தவுட் பீயிங் அக்ரிகேட்டட் மஸ்ட் நாட் பி ப்ரெசன்ட் குரூப் பை கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபால்ஸ் தான். எனி அட்ரிபியூட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஹேவிங் கிளாஸ் வித்தவுட் பீயிங் அக்ரிகேட்டட் மஸ்ட் பி ப்ரெசன்ட் இன் த குரூப் பை கிளாஸ். ஓகே, அதர்வைஸ் த query consider the error. Next question, state true or false. We can rename the resulting attribute alter the aggregate function has been applied. அதாவது நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரீநேம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ரீநேம் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நம்மளோட ஆன்சர் ட்ரூ தான். இந்த ரீநேம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்றதை நான் நெக்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருப்பேன். Which keyword is used to rename the resulting attribute after the application of the aggregate function? நம்ம as keyword கொடுப்போம். as அப்படின்றது allies அப்படின்ற மீனிங். ஓகே, ஒரு நேம் allies கொடுத்து இன்னொரு நேம் கொடுப்போம் இல்லையா? ஸோ இது என்ற இது அப்போ ரெண்டுக்குமே வந்து ஒரே நேம்ன்ற மாதிரி அதுதான் வந்து ரீநேம். ஸோ ரீநேமோட கீவேர்டு வந்து பார்த்தோன்னா நம்ம SQLலே as தான் கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். In individual dash is not accept the aggregate function. நான் ஆல்ரெடி சொன்னேன், நமக்கு ஹேவிங் கிளாஸ் வந்து இண்டிவிஜுவலாக டிஸ்பிளே பண்ண முடியாது, குரூப் பையோட ஜாயின் பண்ணி தான் டிஸ்பிளே பண்ண முடியும். பட் நீங்கள் குரூப் பை மட்டும் தனியாக கொடுத்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒரு இது கொடுத்துட்டு குரூப் பை ஒரு காலம் கொடுக்கலாம். வேர் கிளாஸும் சேம் அதே மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துட்டு வேர் இதுன்னு சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டர் பையும் நம்ம அது மாதிரி கொடுத்துட்டு நம்ம எந்த காலத்தை ஆர்டர் பண்ணணுமோ அதை அசெண்டிங்லேயோ டிசெண்டிங்லேயோ ஆர்டர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஹேவிங் கிளாஸ் மட்டும் இண்டிவிஜுவலாக டிஸ்பிளே பண்ண முடியாது. குரூப் பை கொரி எழுதினா தான் அதிலிருந்து ஹேவிங் நம்ம கொரி எழுத முடியும். ஸோ ஆன்சர் பி. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து நான் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி. ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் ரொம்ப கொடுக்கல, சம்முக்கு மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஆட் பண்ணால் என்ன ஃபங்க்ஷன் சம் அப்படின்னு. அது மாதிரி கவுண்ட் த நம்பர் ஆஃப் டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் த அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன். டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் த ரோக்கு வந்து கவுண்ட் பண்ணணும்னா நமக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன். அப்புறம் ஆவரேஜ், மின், மேக்ஸ். இப்போ ஒரு டேபிளே கொடுத்துட்டு இதில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ மேக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும், ஸோ அதிலே நீங்கள் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து எழுதணும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் தெரியணும். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் ரொம்ப அதிகமாக கொடுக்கல. ஓகே, ஸோ டோட்டலாக நான் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓரளவு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.